மலர் அம்மா சமையல் சேனல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்து தோல் சீவி நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து 2 கப்பு வந்தது. ஒரு மாங்காய் துருவுனா இந்த மாதிரி 2 கப்பு வந்தது. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். துருவன மாங்காய் 2 கப்பு, வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், தூள் உப்பு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து வச்சுட்டேன். இது இப்படியே ஊறட்டும். பொடி ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஊறுகாய் செஞ்சாலும் நம்ம வந்து கடுகு வெந்தயம் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ நான் 2 ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம். ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பொன்னுரெல்லாம் வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும், மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் கடுகு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு வெந்தயம் வந்து நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். மாங்காய் தொக்குக்கு 100 கிராம் நெல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தொக்குக்கு ஊறுகாய்க்கெல்லாம் வந்து நெல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு எண்ணெய் பாருங்கள் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா 1-2 இடிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா வதங்கணும் எண்ணெயில். அப்போ தான் வந்து தொக்கு வந்து கெட்டு போகாது. நாள் கணக்கில் நல்லாயிருக்கும், மாதம் கணக்கில். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 வரமிளகா 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்றது இருந்தால் இந்த தொக்கு வந்து சூடாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாதம் கணக்கில்னா கொஞ்சம் சூடு நல்லா ஆறட்டுன்னு நம்ம இந்த எண்ணெய் சேர்த்துட்டா மாதம் 1 மாதம் 2 மாதம் ஆனால் கூட இந்த தொக்கு வந்து கெட்டு போகாது. நாங்கள் வந்து 2-3 நாளைக்கு தேவையான அளவுக்கு தான் ஒரு மாங்காய் தான் செஞ்சுருக்கோம். அதனால் நான் வந்து சூடாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து தூள் பண்ணி வச்சுக்கிற பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாங்காய் தொக்குல இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொக்கெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது. உப்பு கம்மியாக இருந்தால் மாங்காய் ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரி எது செஞ்சாலும் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பாருங்கள், நான் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்தேன். சரியாக போயிடுச்சு பாருங்கள். இந்த தொக்கு வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து எண்ணெய் காய வச்சு சூடாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2-3 நாள்லேயே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். நீங்கள் மாங்காய் சீசன் கிடைக்கும் போது ஒரே முறை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறட்டும் சொல்லிட்டு ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் கணக்கில் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. பாருங்கள், சூப்பராக மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் தொக்கு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.